ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு லைக் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்து 15 லைக்ல 10 லைக் என்னோட குடும்பத்தில் இருந்தவங்களே போட்டிங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி டெய்லரிங் உள்ள என்டர் ஆனன்றதை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் எப்படி டைலரிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸ்க்கு வந்துட்டு நான் திரும்ப ஒரு 4 மாதம் வந்து ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. 2008 அந்த டைமில். அப்போது வீட்டிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு டைலரிங் கிளாஸ்க்கு தான் போனேன். சும்மா போர் அடிக்குதுன்னு போன கிளாஸ் தான் அது. அப்போது அங்கே வந்து ஒரு குரூப்பாக வந்து கற்றுக்கிட்டோம். அது ஒரு ஸ்கூல், ஒரு பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு கிளாஸ். அங்கேருந்து தான் ஒரு சிஸ்டர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணுறதை வச்சுட்டு பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, உனக்கு வந்து மென் ஷர்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண கற்றுக் கொடுக்குறேன், நீ கற்றுக்கோ, நீ உனக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பெரும்பாலும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, நான் உனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தெரியல அவங்க இப்போ இருக்காங்களான்னு. இது வரைக்கும் அவங்கள தான் வந்து நான் டெய்லரிங்க்கு குருவாக நினச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து அது முடிஞ்சிச்சு. இப்போ 2008 அது முடிச்சுட்டு திரும்ப நான் ஃப்ரான்ஸ்க்கு வந்துட்டு 2011-12 அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் கயானாக்கு வந்து அங்கே போய் ஒரு 3 வருஷம் இருந்தோம். அங்கே இருக்கும்போது ஃப்ரெஞ்ச் கயானால நிறைய கடைங்க இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கடை இருக்கும். அந்த கடைகளில் வெறும் துணிங்க மட்டும் இருக்கும். வெறும் ரன்னிங் மெட்டீரியல்ஸ் நிறைய கிடைக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக மத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி இருக்கும். அவங்களோட ட்ரெடிஷ்னல் கிளாத் அதுதான் வந்து அவங்க பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து, சென்னையிலேருந்து போன துணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் அதை தான் சொன்னாங்க, இந்தியாவிலேருந்து வந்த துணி தான். எனக்கு தெரியல, மேபி அந்த துணியை பார்த்து தான் எனக்கு அட்ராக்ட் ஆச்சோ என்னவோ தெரியல, எனக்கு டெய்லரிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன், நான் வந்து எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும்ல, நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கடைங்களுக்கு வரனா சப்ளை பண்ண பார்க்கட்டுமா அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், நீ முதல்ல ஒரு 10 ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போய் கொடு, அவங்க ஓகே சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் கொஞ்சம் துணி மட்டும் வாங்கிட்டு ஒரு 10 பேபி ஃப்ராக் மட்டும் ஒரே கலரில் ஒரு 10 டிஃப்ரெண்ட் மாடல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட காமிச்சேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களோட மாடல் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ லைசன்ஸ் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. இங்கே வந்து லைசன்ஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் தான் வேணுன்றது எனக்கு தெரியாது. அப்போ அவங்க எனக்கு வந்து எங்கே லைசன்ஸ் எடுக்கணும் அதை பற்றி நான் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, CMA போயிட்டு நீங்கள் கேளுங்க, அங்கே தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. CMA, சாம்பிரே de métier artisanat. நம்ம வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இங்கே. அங்கே தான் போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இப்போ சிறுதொழில் பண்ணுறவங்க, கிராஃப்ட்மேன்ஷிப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாமே வந்து அங்கே தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து வியானில் இருக்கும்போது எனக்கு அதை பற்றி தெரியல, எங்கே போய் விசாரிக்கணும்னு தெரியல, பெருசாக பேசவும் தெரியாது. அதுக்கப்புறம் ஓகே, நான் அது மைண்டில் மட்டும் வச்சுக்கிட்டேன். திரும்ப வந்து 2013-14 அந்த டைமில் நம்ம ஃப்ரான்ஸ்க்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போகும்போது அவங்க கிட்ட நான் சொன்னேன், எப்படி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, எனக்கு வந்து ஊரில் இருந்து நம்மளோட மெட்டீரியல் இங்கே எடுத்துகிட்டு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு ஐடியாவாக இருந்தது. முக்கியமாக நம்மளோட சாரியை வெஸ்டர்ன் டைப்பில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு ஐடியாவாக இருந்துச்சு. அப்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் நான் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, உங்களோட ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கு, உங்களோட ஐடியா நல்லாயிருக்கும், அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, அது எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் திரும்ப அது மாதிரி அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட காமிச்சேன். அவங்க கிட்ட காட்டின உடனே அவங்க சொன்னாங்க, ஓகே, எனக்கு அப்போ வந்து வெளியே வேலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இங்கே வந்து நான் எதுவும் படிக்கலை, அப்போ படித்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நீங்கள் இதுக்குன்னு பர்டிகுலராக வந்து ஒரு ஃபார்மாசியோ மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தான் என்னை வந்து ஒரு ஸ்டார்ட் ரெஸ்யூ மேனேஜ்மெண்ட் இன்டர்ன்ஷிப் மாதிரி அங்கே வந்து என்ன அனுப்பிச்சாங்க. அது ஒரு வாரம் கோர்ஸ் தான். அது ஒரு புக்சிக் ஸ்டார்ட் பண்ணால் அது எப்படி மேனேஜ் பண்ணுன்றதை பற்றி தான் அது இருக்கும். அப்போ அவங்க தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஒரு வாரம் நான் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் முடிச்சுட்டு அப்புறமா தான் என்னோட புக்சிக் ஸ்டார்ட் பண்ணேன். இது இவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனால் இதோட ப்ராசஸ் கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆச்சு.
ஏன்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளோட ஐடியாவில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோமான்றதை அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்காக நம்மளை நிறைய இடத்துக்கு அனுப்புவாங்க, நிறைய வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னா தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாஜ்க்கோ இதுக்கோ அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம்லேயே அவங்க வந்து சொல்லிட்டாங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்றதுனால இங்கே இருக்க ஒரு டெய்லர் கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், எனக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி கொடுக்க முடியுமா, எனக்கு டெய்லரிங் கற்றுக் கொடுக்க முடியுமான்னு. அப்போது அவங்க வந்து ஒரு ஃப்ரான்சைஸ் டெய்லரை இங்கே இருந்தவங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அவங்க இங்கே வந்து புட்டிக் வச்சுருக்காங்க. அவங்க பண்ணுறது வந்து ஒன்லி மேரேஜ் ஃப்ராக்கும் மேரேஜ் காஸ்டியூம்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட போய் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அவங்க சொன்னாங்க வெறும் நாங்கள் வந்து டிசைனிங் ஸ்கூல்ல இருந்து வரவங்கள தான் நம்ம எடுத்துக்குவோம், வெளியே இருந்து யாரையும் எடுக்கிறது கிடையாது, அதனால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆனால் அவங்க சொன்னாங்க ஓகே உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்றதுனால நீங்கள் ஏதாவது ஒரு மாடல் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிங்க, ஓகேன்னு சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப ஒரு பேபி ஃப்ராக் தான் எனக்கு குவியான்லேயே வந்து ஒரு 10 ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதனால அதே மாதிரி ஒரு பேபி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி ஆனால் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ராக்கை வந்து வெளியே எதுவுமே பார்க்கல, ஒரு பனாரஸ் டிஷ்யூல தான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். வெளியே அந்த டிசைன் எதுவுமே பார்க்கல, எடுத்துகிட்டு போய் காமிச்சோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தது உள்ள ஸ்டிச்சிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஓகே உங்களோட ஸ்டிச்சிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, நான் வந்து நீங்கள் அடுத்த வாரத்துலேருந்து கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அந்த 1 வீக்குக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணி தான் வந்து கற்றுக்கணும். அப்போ அவங்க கிட்ட போயிட்டு 1 வீக் கிளாஸ்ல நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேனல் ஸ்கர்ட் தான், பேனல் லாங் ஸ்கர்ட் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கற்றுக் கொடுத்தது எனக்கு இன்னுமுமே நல்லா எப்படி சொல்றது, ரொம்ப பர்ஃபெக்டாக கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நம்ம கட் பண்ணுவோம், அப்படியே டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அயன் பண்ணுவோம். ஆனால் அவங்க ஒன்றுக்கும் ஒரு விஷயமும் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறது, பேட்டர்ன் முடிச்சுட்டு ஸ்டிச்சிங் அப்போ எப்படி அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, நம்ம வந்து எம்மிங் பண்ணும்போது டைரெக்டாக மடிச்சுட்டு எம்மிங் பண்ணிடுவோம், அது அப்படி இல்லாமல் மடிச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறமா அயன் பண்ணி அப்புறமா தான் மிஷினுக்கு உட்காரணும். இப்போ இவ்வளோ ப்ராசஸ் அந்த ஒரு வாரம் ஆச்சு ஒரு பேனல் ஸ்கர்ட் முடிக்கிறதுக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு அவங்க ஒரு அது சர்டிஃபிகேட் கிடையாது, அவங்ககிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 1 வீக் கிளாஸ்க்கு இந்த சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்க முடியுமான்னு. அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, சும்மா அங்கே பண்ணதுக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே நான் டாக்குமெண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாஜும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நான் பிஸ்னஸும் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இதுதான் இந்த விஷயம்லாம் எனக்கு சிஎம்ஏ சேசிஇ இதெல்லாம் தெரியறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. என்னோட மைண்ட்ல இருந்ததை நான் ஒரு வேலையா எடுத்துட்டு வர்றதுக்கு. சேமான என்னன்னா ஷாம்பர் de métier artisanat, சேசிஇ வந்து ஷாம்பர் de commerce et industrie சொல்லுவாங்க. இப்போ சேமா வந்து கிராஃப்ட்மேன்ஷிப், நீங்கள் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீட்டில் இருந்தே இப்போ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க சேமா போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஷாப் ஆரம்பிக்கணும் இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேசிஐ போய் காண்டாக்ட் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.